அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் நடுவில் இல்லத்துடைய எழுத்து வாவிய நடு எழுத்தாக 3 எழுத்து சொற்களில் நடு எழுத்தில் வாவிய வரும் பொழுது அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும் என்ற சட்டத்தை பார்த்தோம். அதாவது இஸ்முல் ஃபாயிலில் அந்த வாவியை ஹம்சாவை மாறிக்கிறோம். இதற்கு மாத்திரம் உள்ள ஒரு சிறப்பு சட்டம் இது. இஸ்முல் மஃபூலை பொறுத்த வரைக்கும் இப்போ கவலன்னு இருக்கிறது. கவலவுக்கு இஸ்முல் மஃபூல் எந்த ஒரு சொல்லுக்குமே 3 எழுத்துக்கு இஸ்முல் மஃபூல் மஃபூலுண்டு வரும். நசரண்டா மன்சூருன், கத்தல மக்தூலுன், ஃபதஹ மஃப்தூஹுன் என்று என்ன செய்யும் இஸ்முல் மஃபூல் என்பது மஃபூலுன் என்கிற அடிப்படையில் தான் வரும். அப்போ நீங்கள் காலன்னு சொல்லும்போது காலவுலேருந்து எடுக்காமல் கவலன்னு ஆக்கிக்கிறங்க. காலவுலேருந்து இஸ்முல் மஃபூல் எடுக்க முடியாது, குழப்பம் வரும். அதனால் காலவை என்ன செஞ்சுக்கிறங்க, அதனுடைய அசல் கவலை. கவலவுலேருந்து இஸ்முல் மஃபூல் மாதிரி சொல்லுங்கள். மக்கு ஊலுன், கவலவுலேருந்து என்ன செய்யணும், மக் ஊலுன் என்று சொல்லணும். இந்த மக்ஊலுன் என்று சொல்லும் பொழுது இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, வாவுக்கு. முந்தின எழுத்துக்கு இல்லத்து இல்லாத எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ இந்த வாவுக்கு ஹரக்கத்து கொடுக்குற தூக்கி அங்கதிக்கு கொடுக்கணும். இப்போ மக்ஊலுன் முதல்ல கவலவுக்கு இஸ்முல் மஃபூல் மக்ஊலுன். இஸ்முல் ஃபாயில் உங்களுக்கு குழப்பமே கிடையாது, ஹம்சா மாற்றி விட்டு போயிட வேண்டியதான். இஸ்முல் மஃபூலுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் மக்கு ஊலுன் என்று சொல்லும் பொழுது வாவுக்கு லம்மு, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் காஃபுக்கு. அப்போ இந்த வாவில் உள்ள பேசு லம்மத்துக்கு காஃபில் கொடுத்தோம்னா என்னவாயிரும், மக்கூனுண்டு வருமா. அப்படி வரையில் 2 வாவுக்கு சுக்குனா போயிடும். எப்படி வந்துடுறேன், இந்த வாவுடைய பேசை எடுத்து இந்த வாவுடைய லம்மை எடுத்து எங்கே கொடுத்துட்றோம், இங்கே கொடுத்துட்றோம். இப்போ மக்கூண்டு ஆகிடுச்சா, அப்போ இந்த வாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், சுக்குன் வந்துடும். இப்போ என்னென்னு வாசிப்பீங்க, இதை வாவில் லம்மு இருந்துச்சு, லம்மை தூக்கி காஃபு கொடுத்து விட்டோம். கொடுத்தோன்னே வாவுக்கு சுக்குன் ஆகிடுச்சு. அடுத்து இஸ்முல் மஃபூலுக்கு ஒரு வாவு வரும்ல, மன்சூரன் மல்தூரன், அந்த வாவுலையும் சுக்குன் இருக்கிறது. அப்போ 2 வாவுகள் சுக்குன் இருந்தால் ஒரு வாவை காலி பண்ணிட வேண்டியதானே. அப்போ கவலவுக்கு இஸ்முல் மஃபூல் மக்ஊலுன் என்று சொல்லாமல் அது கீழே கருப்பு எழுத்தாக கொடுத்துருக்கோம்ல, மக்ஊலுன், இதான் சொல்ல வேண்டியது. அசல் படி வருவது மக்ஊலுன், சொல்ல வேண்டியது மக்ஊலுன். எதனால் இப்படி சொல்லுகிறோம், நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற ஒரு பொதுவான ரூல் எது, இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து, அதுக்கு முந்தின எழுத்துக்கு சுக்கூன். மக்ஊலுன் என்று சொல்லும்போது காஃபுக்கு சுக்கூனும், வாவுக்கு ஹரக்கத்து லம்மு இருக்கிறது. அப்போ இந்த லம்மத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே மாற்றிடணும் காஃபுக்கு. அப்படி மாற்றினா என்ன வரும், 2 சுக்கூனுங்கிற சட்டம் இங்கே நிற்கும். அப்போ 2 சட்டம் இங்கே அமலாகுது. ஒன்று இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்துக்கு அங்கே மாற்றிடுறோம். மாற்றுறதோட வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா 2 சுக்கூன் பிரச்சனை முடியாந்துருது. அப்போ 2 சட்டங்கள் இங்கே அமுல்படுத்த வேண்டி வருது. அப்போ ஹரக்கத்தை அங்கே மாற்றுறது ஒரு சட்டம், மாற்றிய பிறகு 2 சுக்கூன்கள் வருவது ஒரு சட்டம், அதுக்கு ஒரு வாவை போக்குவது வந்துடும். அப்போ கவலவுக்கு இஸ்முல் மஃபூல் மக்ஊலுன் கிடையாது, மக்ஊலுன், ஒரு வாவு இருக்காது. கவல மக்ஊலுன், மக்ஊலுன் வந்துருச்சுன்னு சொன்னால் இருமை அப்படி தான் வரும். இதில் அசல் மக்ஊலானின்னு வரும். அதே வேலையை தான் செய்வோம். மக்ஊலானின் கீழே உள்ள மாதிரி வந்துடும், மேலே உள்ள மாதிரி அசல் மக்ஊலானிங்கிறது அசல், மக்ஊலானி அது மாதிரி மக்ஊலூன அசல். ஆனால் சொல்ல வேண்டியது மக்ஊலூன. பெண்பாளுக்கு மக்ஊலத்துன் அசல், சொல்ல வேண்டியது மக்ஊலத்துன். மக்ஊலத்தானி அசல், சொல்லக்கூடாது அப்படி, மக்ஊலத்தானி. மக்ஊலாத்துன் அசல், மக்கூலாத்துன் என்று சொல்லணும். அப்போ மக்கூலுன் மக்கூலானி மக்கூலூன மக்கூலத்துன் மக்கூலத்தானி மக்கூலாத்துன்
இஸ்முல் மஃபூலில் என்ன செஞ்சிடறேன், வாவு உள்ள எல்லா சொற்களாக இருந்தால் அதில் என்ன செஞ்சிடறேன், அது வந்து ஒரு வாவு போயிடும். எதனால் அது போகிறதுன்னு கேட்டால் 2 சட்டங்களால் அது போகிறது. ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் இல்லத்துறை எழுத்துடைய ஹரக்கத்தை எடுத்து முந்தின எழுத்து கொடுக்கணும். முந்தின எழுத்து சுக்குன் இருக்குல்ல, இல்லத்து இல்லாத எழுத்துக்கு சுக்குன் இருக்கும்போது அதுதான் ஹரக்கத்துக்கு தகுதியான எழுத்து, இதை தூக்கி அங்கே கொடுத்துடணுங்கிறாங்க. கொடுத்துட்டு பார்த்தோம்னா 2 சுக்குன் வருது. அப்போ இஸ்முல் மஃபூலில் தான் 2 சட்டங்கள் வந்து உள்ள நுழைஞ்சு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த மக்ஊலுன் என்பதை செதைச்சி மக்கூலுன் என்று ஆக்கி விடுகிறது. அது மாதிரி காம, இப்போ சவமன் இருக்குது, சவமன்னா சாம, சவமன் இருக்குது. மஸ்ஊமுன், மஸ்ஊமுன்னு சொல்லாமல் மசூமுன், கவமவுலேருந்து மக்ஊமுன் அப்படி சொல்லாமல் மக்கூமுன். இப்படி வந்து எதெல்லாம் அப்படி வருதோ அதே மாதிரி என்ன செஞ்சிடணும், ஒரு வாவை காலி பண்ணிடணும். இது வாவு இருக்கும்போது உள்ளது. எதுக்கு உள்ளது, வாவு இருக்கும்போது உள்ளது. ஏன் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதே சட்டத்தை என்ன பயான் இருக்குல்ல, பயாவில் நடுவில் ஏ இருக்கிறது, இப்போ கவலவில் நடுவில் வாவு இருக்கிறது. இப்போ வாவு உள்ளதுக்கு தான் இப்போ நான் சொன்ன சட்டம். ஏ இருக்குன்னு வைங்க, அதில் நிறைய சட்டங்கள் வந்து அதில் அமுலாகுது. எப்படி பயான் இருக்குல்ல, அந்த பயா என்பதற்கு நீங்கள் இஸ்முல் மஃபூலை சொல்கிறதா இருந்தால் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும், பயா என்பதற்கு சொல்வதாக இருந்தால் இப்படி தான் சொல்லணும். மபு யூ உன் பயா, மஃபூல் மாதிரி சொல்லுங்கள். மஃபூல் மாதிரி சொல்கிறதா இருந்தால் மபு யூ உன் என்று சொல்லணும். இப்படி சொல்லிட முடியுமான்னா முடியாது. ஏன், இந்த மாதிரி இல்லத்து எழுத்து வரும்போது இல்லத்து சட்டம் ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் கவனிக்கணும். கவனித்தா என்ன வருது, ஏக்கு வந்து ஹரக்கத்து இருக்கிறது, பேக்கு சுக்குன் இருக்கிறது, இல்லத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து இல்லாத எழுத்து பே, பாவுக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், இந்த ஏயுடைய லம்மை தூக்கி பாவில் கொண்டே வைக்கணும். வச்சா எப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். வச்சா என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஆயிரும். பேக்கு லம்மை கொடுத்த உடனே ஏக்கு ஒரு சுக்குனு, வாவுக்கு ஒரு சுக்குனு. அப்போ என்ன செய்யணும், இந்த ஏயை காலி பண்ணிடணும். ஏயை காலி பண்ணால் மபு யூன் என்று வந்துச்சுல, அது மபு யூன்னு சொல்ல முடியாமல் வருது. அப்படி வரும்போது என்ன செய்யணும், இந்த ஏயை காலி பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். எப்படி மபுன்னு வந்துடுமா. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மபுன்னு சொல்லாதீங்க, மபியூன் என்று சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இதில் ஏ அசலா வாவு அசலான்னு தெரியணும். இந்த மக்கூலுன்னில் வந்து வாவு, மக்கூலுன்னா வாவுன்னு விளங்கிடுவோம், வாவு இருக்கிறதுனால. மபுன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய அசல் வந்து வாவு என்று யாராவது விளங்கிடக்கூடாதான். சும்மா சொல்கிறாங்க அப்படி ஒரு காரணத்தை மாற்றுறாங்க, அவ்வளோதான். மபூன் என்று சொல்லிவிட்டு இப்படி மாற்றிடுறாங்க, மபியூன். அதாவது பயா என்பதற்கு ஏ வந்துச்சுன்னு சொன்னால் மபியூன்னு சொல்லுங்கள். இப்போ ஜயத, ஜாத, மசீதுன். ஜயதன்னா அதிகமாக்கினான், ஜாதன் இருக்கா, அது என்ன செய்யணும், மசீதுன். அது எப்படிப்பா மசீதுன் வரும்னு சொன்னால் மஸ்யூதுன் என்று வரும். ஏயுடைய லம்பத்தைக்கு அந்த ஜெய்க்கு கொடுப்போம். அப்போ ஏக்கு ஒரு சுக்குன்னு, வாவுக்கு ஒரு சுக்குன்னு வரும். அப்போ ஏயை போக்கிடுவோம். போக்கின பிறகு என்னன்னா மசூதுன் என்று வரும். மசூதுன் என்று சொல்லக்கூடாது, சொல்லலாம். ஆனால் அது ஏயுடைய அசல்னு காட்டுவதற்காக வேண்டி மசீதுன். அப்போ என்ன செய்யணும்னா பயா என்றால் மபியுன், ஜயத என்றால் மசீதுன், ஜய என்றால் மஜீவுன், ஷய என்றால் மஷீவுன். அப்போ ஏ நடுவில் வர்ற எழுத்தாக இருந்தால் அதனுடைய இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்னா மபியுன். மஃபூலுன் என்று வர்றதுக்கு பதிலாக, மஃபூலுல் எத்தனை எழுத்து இருக்குது, 5 எழுத்து இருக்கிறது. மபியுள்ள 4 எழுத்து தான் இருக்குது, ஒரு எழுத்து கம்மி பண்ணியிருக்கிறோம். அப்போ அதனால் எப்படி செய்யணும்னா நீங்கள் மபியுன்கிற அந்த அமைப்பை மனசில் வச்சுக்கிறங்க. மனசில் வச்சுக்கிட்டு அப்போ பயானா மபியுன், கவலன்னா மக்கூலுன், அது வாவை கொண்டு சொல்லணும். வாவு உள்ள சொல்லாக இருந்தால் வாவை கொண்டு சொல்லணும். ஏ உள்ள சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மபியுன் என்று என்ன செய்யணும், அதாவது மபூன்னு ஆக்கிவிட்டு அது ஏ தான் அசல் என்றதற்காக ஏயா மாற்றணும். ஏயா மாற்றிட்டு ஏக்கு தகுந்த ஒரு ஹரக்கத்து எது, ஏயை நம்ம வேணும்ட்டு ஏயை போட்டு மாற்றிருக்கிறேன். இப்போ மாற்றினதுனால அந்த பேயுடைய லம்மையும் கசராக்கி விட்டுறோம்.
இதுக்கு ஏற்றவாறு அதை மாற்றுறதுக்கு பதிலாக அதுக்கு ஏற்றவாறு இதை மாற்றுறாங்க. பொதுவாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புய் என்று வந்தால் பூண்டு வாவாத்தை மாற்றுவாங்க. நம்ம அப்படி இருந்ததை தானே மாற்றி உழைக்கிறோம். மபூங்கிறதுல வந்து வாவைத்தான் வேணும்னு ஏயா மாற்றுறோம், ஏ தான் வேணும்னு பர்பஸாக மாற்றுறோம். அப்போ ஏ மஸ்ட்டுன்னு ஆகிரும் பொழுது அப்போ ஏக்கு தகுந்த மாதிரி பேயை மாற்றி விடு, மபூன் இருக்குல்ல பூவை பீயாக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மபி உன். அப்போ மபுயி உன் என்று வந்து மபி உன் என்று ஆக்கிடணும். இந்த ஒருமை ஆக்கிட்டோம்னா இருமை பன்மையெல்லாம் அதே மாதிரி தான். மபி உன் பா அண்டா விற்றான், மபி உன் விற்கப்பட்டவன், மபி ஆணி விற்கப்பட்ட இருவர், மபி ஊன விற்பனை செய்யப்பட்ட பல ஆண்கள், மபியாத்துன் விற்பனை செய்யப்பட்டவள், மபியாத்தானி விற்பனை செய்யப்பட்ட இரு பெண்கள், மபியாத்துன் விற்பனை செய்யப்பட்ட பல பெண்கள், இப்படி வந்துருச்சு. அப்போ இஸ்முல் மஃபூல் எடுக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும், வாவ் உள்ள சொல்லுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, மக்கூமுன், மசூமுன், மக்கூலுன், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அதில் அந்த ஒரு எழுத்தை நீக்கிடுவாங்க. ஏ உள்ள சொல்லாக இருந்தால் அதுக்கு என்ன செய்வாங்க, அதை வந்து மபியுங்கிற ஸ்டைலை மட்டும் மனசில் வச்சுக்கிறீங்களேன். இந்த இப்படி சட்டமாக நீங்கள் யாவும் வச்சுக்கிறாட்டான்னு ஏ இருந்துச்சுன்னா மபியுன். அப்போ எங்கெல்லாம் ஏ வருது அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. ஜயத மசீதுன் அது மாதிரி எதை சொன்னாலும் சரி, ஷய மசீவுன்னு சொல்லி எதுலாம் ஏ வருதோ அதிலெல்லாம் என்ன செய்யணும், ஜயன ஜான மசீனுன் இப்படின்னு என்ன செய்யணும், எல்லா எழுத்தையும் மாற்றிக்கிடலாம். அப்போ இஸ்முல் ஃபாயிலுக்கு ஒரு சட்டம், ஒரே சட்டம். இஸ்முல் மஃபூலுக்கு ரெண்டு சட்டம். இஸ்முல் மஃபூலுக்கு அந்த நடுவில் வாவு இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம். ஹபீஃபன் இருக்குன்னு வைங்க, ஃபைலண்டு ஹபீஃபாவுக்கு இஸ்முல் மஃபூல்னா மஹ்ஊஃபுன். ஹபீஃப என்று இருந்தால் அதுக்கு இஸ்முல் மஃபூல் என்ன, மஹ்ஊஃபுன். வாவுடைய லம்மத்துக்கு ஹையில் கொடுத்துருங்க, ரெண்டு சுக்குனாச்சா மஹூஃபுன் மக்கூலுன். அப்போ இஸ்முல் மஃபூல் வந்து நீ எப்படி பார்க்கணும், ஏ உள்ள சொல்லா வா உள்ள சொல்லலாம். வா உள்ள சொல்லா இருந்தால் மஃபூலுன், மக்கூலுன்னா மஃபூலுன். ஏ உள்ள சொல்லா இருந்தால் மஃபீலுன். ஐனை தான் காலி பண்ணிடுறாங்களே. ஏ உள்ள சொல்லா இருந்தால் மஃபீலுன் என்று இஸ்முல் மஃபூல் வரும். வா உள்ள சொல்லா இருந்தால் மஃபூலுன், மஃபூலுன் அல்ல மஃபூலுன், ஐன் இல்லாமல் மஃபூலுன் என்கிற அடிப்படையில் இஸ்முல் மஃபூல் வரும். இந்த ரெண்டு ஸ்டைலை என்ன செய்யணும், மனசில் வந்து பதிய வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து வந்து இஸ்முல் ஃபாயில் பார்த்துட்டோம். நடுவில் இல்லத்து வரும்போது உள்ளதுக்கு தான் சிறப்பு சட்டங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றோம், பொதுவான சட்டங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். இது வந்து சிறப்பு சட்டத்தில் வந்துடும், மபூன்னு தான் வரணும். நீங்கள் உங்கள் சட்ட பிரகாரம் இதோட வேலை முடிஞ்சு போச்சு. மபூயூன்னு சொன்னீங்கல்ல, சொன்னீங்க, ஏயுடைய லம்மத்தையும் கொடுத்துட்டோம், ரெண்டு சுக்குன்னு வருது, ஏயை போய்க்கிட்டோம். மபூன் இதோட புது சட்டம். இது சிறப்பு சட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏ அசல்னு காட்டணும்ல, அதுக்காக என்ன செய்வோம், இந்த பாவை பிடிச்சி நம்ம ஏயை மாற்றிக்கிடுவோங்கிறாங்க. இது சிறப்பு சட்டம். ஏயை மாற்றிக்கிட்டு ஏக்கு தகுந்த மாதிரி பேய்க்கு கசரை கொடுங்க மபி உன். அப்போ இந்த மூணில் இது வரைக்கும் வர்றது ஒரு பொது சட்டத்தில் வந்துடும். மபி உண்டு மாற்றுறது வந்து இதுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம், நடுவில் ஏ உள்ள சொற்களுக்கு மாத்திரம் உள்ள இஸ்முல் மஃபூலுடைய சட்டம்னு வச்சுருக்கிறாங்க. அதை சிறப்பும் பொதுவும் கலந்து வரும். பொது சட்டங்களை எல்லாத்துக்கும் பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கிறணும். சிறப்பு சட்டங்கள் வந்து அதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறணும். சரியா? சரி. அதுக்கு அடுத்தது இஸ்மு தஃப்லீல்னு ஒன்று படித்தேன், ஞாபகம் இருக்குல்ல. இஸ்மு தஃப்லீல். இஸ்மு தஃப்லீல்னா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி. இவனை விட அவன் சிறந்தவன், இவனை விட அவன் உதவி செய்கிறவன், இவனை விட அவன் ரொம்ப அடிக்கிறவன், இவனை விட அவன் இறக்கம் உள்ளவன். அந்த விடங்கிற அர்த்தத்தை உள்ளடக்கி ஒருத்தனோட ஒருத்தனை கம்பேர் பண்ணி சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன படித்தோம், அஃபு அலு என்று மாற்றணும்னு படிச்சிருக்கிறோம். நசரன்னா உதவி செஞ்சான், அன்சரு ரொம்ப உதவி செய்கிறவன், லரபண்டா அடித்தான், அல்ரபு ரொம்ப அடிக்கிறவன், அலிமண்டா அறிந்தான், அலமு ரொம்ப அறிந்தவன். இதெல்லாம் பழைய பாடங்கள், இஸ்மு தஃப்லீல் பாடம். அதே மாதிரி வந்து இதில் வந்து இஸ்மு தஃப்லீல் எடுக்க வேண்டியிருக்கு. கவலவுக்கு இஸ்மு தஃப்லீல் எடுத்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து பொதுவான சட்டப்படி எடுத்தீங்கன்னா எப்படி வரும், பொதுவான சட்டப்படி எடுத்து பார்ப்போமா. பொதுவான சட்டப்படி எடுத்தீங்கன்னா
இப்போ கவலை இருக்குது. கவலவுக்கு எப்படி செய்யணும்? அஃப்வாலுன்னு செய்கிறதா இருந்தால் இப்படி தான் வரணும். கவலவுக்கு வர்றதா இருந்தால் இதுதான் இஸ்மு தஃப்லீல் வரணும். வந்துருச்சு, இஸ்மு தஃப்லீல் வந்துருச்சு. கவலவுக்கு அக்குவலு, நசரவுக்கு அன்சரு, தரபவுக்கு அல்ரபுன்னு வரணும். இது அசல் படி வந்துருச்சா? இந்த இடத்துல நம்ம இல்லத்து சட்டம் ஒன்று வருது. இங்கே இல்லத்து சட்டம் என்ன வருது? வாவுக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்து சுக்கூனு. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த சொல்ல நம்ம ஏற்கனவே படித்த பொதுவான சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்குவலு என்பதை அக்காலுண்டு தான் மாற்றி ஆகணும். எப்படி மாற்றணும்? அக்காலு. ஏன்? வாவுடைய ஹரக்கத்துக்கு காஃபு கொடுக்கணும். கொடுத்தவுடனே ஃபத்தக கொடுத்ததுனால ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்துங்கிறது அலிஃபு தானே. இதில் வாவில் ஃபத்தக இருக்குது. இந்த ஃபத்தகத்தான் பிடிச்சி காஃபுக்கு மாற்றிருக்கிறோம். அப்போ எந்த ஹரக்கத்தை மாற்றுறோமோ அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற எழுத்துன்னு ஒன்று வச்சுருக்குறாங்கல்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் இஸ்மு தஃப்லீல் எப்படி வரும்னா அசல் படி அக்குவலுண்டு வரும். அது அக்காலுண்டு மாற்றணும். நம்ம ஏற்கனவே படித்த சட்டப்படி. இஸ்மு தஃப்லீலுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சட்டம் இல்லைங்கிறாங்க. நீ உள்ளபடியே சொல்லிவிடு. ஏன்னாட்டா இது வினை சொல்லு மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறதுங்கிறதுனால இதை பொது சட்டம் இது கிடையாதுங்கிறாங்க. இப்படி கிடையாதுங்கிறாங்க. கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அக்குவலு தான். இஸ்மு தஃப்லீல் அக்குவலுன்னு வரும். இங்கே நீங்கள் இல்லத்தை அப்ளை பண்ணக்கூடாது. இல்லத்து சட்டம் இருக்குல்ல, இல்லத்துக்குன்னு ஒரு சட்டம் படித்தோமா இல்லையா? அந்த இல்லத்துக்குன்ற சட்டத்தை அக்குவலு என்பதை நீங்கள் படித்த சட்ட பிரகாரம் அக்காலு என்று மாற்றணும். அக்காலுண்டு மாற்றாமல் அக்குவலு என்று தான் சொல்கிறார்கள். அக்குவமு கீழா இன்னும் அகுவஃப, நான் ரொம்ப பயப்படுவது அகுவஃபன்னு வரும். குரானில் அக்குவமு கீழான்னு வரும். அப்போ அக்குவமு காமவுலேருந்து அக்குவமு. ஆனால் எப்படி வரணும்? அக்காமுன்னு அக்காமுன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அகாம அப்படிங்கிற மாதிரி ஒரு வினை சொல்லுடைய ஒரு வடிவம், தோற்றம், ஒரு குழப்பம் ஏற்படும் என்ற காரணத்தினால இது இல்லத்தில் இல்லத்து சட்டம் இது கிடையாது. எது கிடையாது? இஸ்மு தஃப்லீல் பயான் இருந்தால் அபுயவு, ஹவிஃப என்றால் அகுவஃபு, கவலை என்றால் அக்குவலு, கவம என்றால் அக்குவமு, சவம என்றால் அசுவமு அப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்டால், ஆனால் இதில் இங்கே இல்லத்து சட்டத்துக்கு இடம் இருக்குது. அக்குவல் என்பதில் நம்ம ஏற்கனவே படித்த பொதுவான சட்டத்தின் பிரகாரம் வாவுடைய ஹரக்கத்தை கொடுத்து காஃபு கொடுத்து விட்டு அந்த வாவை அலிஃபாக மாற்றி அகாலு என்று சொல்வதற்கு இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இஸ்மு தஃப்லீல் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம ஓட்டு அவன் சொல்கிறதான் சட்டம் வழங்குதான். நம்ம ஓட்டு வாதம் பண்ண முடியாது. மொழியை பொறுத்த வரைக்கும் மொழியில் லாஜிக்கே கிடையாது. பாஷையை பொறுத்த வரைக்கும் அந்த பாஷை உள்ளவன் என்னத்தை சொல்கிறானோ அதை தக்லீது தான் பண்ணணும். மொழி இருந்தாலும் தக்லீது தான் வழங்குதா. சிந்திக்கிற விஷயங்களுக்கு தான் தக்லீது பண்ணக்கூடாது. அவன் சொல்கிறத தான் பேசணும்னா அப்படி தான் பேசி ஆகணும். அதனால் இஸ்மு தஃப்லீல் எப்படி வரணும்? அக்குவலு, அக்குவலானி, அக்குவலூன, அக்காவிலு அப்படியும் வரும் ஒரு ஜம்மு. அது மாதிரி பெண்பாளுக்கு எப்படி செய்வீங்க? அன்சரு, அன்சராணி, அன்சருன, நுசுரான்னு சொல்லுவீங்கல்ல. அன்சரு, அன்சராணி, அன்சருன. பெண்பாளுக்கு என்ன செய்வீங்க? நுசுரா. நுசுரா மாதிரி சொல்கிறாருந்தா அக்குவலு தானே. அக்குவலோட சொல்கிறதா கூலா, கூலையானி, கூலையாத்துன் அல்லது அக்காவிலு. இதெல்லாம் இஸ்மு தஃப்லீல் பாடத்தில் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆனால் இதில் என்னத்தை சொன்னாலும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்மு தஃப்லீல் அந்த இருமை பன்மையெல்லாம் பயன்படுத்தப்படவே செய்யாது. எல்லாத்துக்கும் இந்த இதை தான் பயன்படுத்துவாங்க. எதுக்கு? இதுதான் பயன்படுத்துவாங்க. ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும், அந்த இருமைக்கு இருமை, பெண்பாளுக்கு பெண்பாலெலாம் மாற்றுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த இஸ்மு தஃப்லீல் பாடத்தை ஒருக்கா என்ன செய்யணும், அந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து பார்த்துக்கிறங்க. அப்போ இஸ்மு தஃப்லீலில் என்ன வரலன்னு கேட்டால், இல்லத்து எதில் நடுவில் இல்லத்தில் வரும்போது எந்த விளைக்கிறனே மற்றதுக்கெல்லாம் வர வேண்டியதுக்கெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம பேசுகிறது நடுவில் இல்லத்துறை எழுத்து இருக்கும் பொழுது அந்த சொற்களுக்கு இஸ்மு தஃப்லீல் சரியான சொல் இருக்கும்ல, இல்லத்து இல்லாத சொல், அந்த சொல்லு மாதிரியே சொல்லிட்டு போங்க. அப்போ அஹ்வஃபு, அஹியரு, அது மாதிரி ஹயருண்டா அஹியரு, அஷர்ரு,
இது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், அந்த மாதிரி அக்வலு, அக்வமு, அஹ்வஃபு, அஸியது, அப்படி அஸியதுன்னா அசாதுன்றக்கூடாது, அஸியது, இது மாதிரி என்ன செய்யணும் சொல்லிக்கொள்ளணும். இஸ்மு தஃலீலுடைய ஒரு பாடம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து சிறப்பில் உள்ளது. இதெல்லாம் என்னது, இது வந்து பொதுவான சட்டப்படி அக்காலு தான் சொல்லணும். பொதுவான சட்டத்தை உடைச்சி என்ன செய்கிறாங்க, இதுக்கு மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அது மாதிரி அபு யவுன்னு இருக்குது, ஏ உள்ளது இருக்குதுன்னு வைங்களேன். ஏ உள்ளது அபாவுன்னு சொல்லிடக்கூடாது. ஏ உள்ளதுக்கு அபு இதில் என்னென்னு வரணும் சட்டப்படி, அபு யவு என்பதில் வந்து ஏடைய ஹரக்கத்தை தூக்கி பேக்கி மாற்றி அபாவுன்னு தானே சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, அபு யவு, அபு யானி, அபு யவுன, அபாயு. அது மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யும், ஒரு மாற்றம் வரும். இந்த இடத்துல ஆன் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன செய்யும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. எதனால் கொண்டு வருவாங்கன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே உள்ள ஒரு சட்ட பிரகாரம், அதாவது இல்லத்துறை எழுத்துக்கு வந்து ஏக்கி வந்து சுக்குன்னு, முந்தின எழுத்துக்கு லம்மு புய்யின்னு வருது. புய் சொல்லலாமா, அது மட்டும் பூண்டு மாற்றிக்கிறணும். இங்கே மட்டும் அந்த இல்லத்து அப்ளை ஆகும். அந்த அமைப்புக்கு அஃபாலுங்கிற அமைப்புக்கு வந்து இல்லத்து அப்ளை ஆகாது. எதில் ஆகும், அந்த பெண்பால் பன்மை ஆக்கும் பொழுது புய்யின்னு வந்துடும்ல, பை ஆண்டு சொன்னால் புய் ஆண்டு தான் வருது. புய் ஆண்டு வந்துச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு சட்டம் வந்து இது சொல்லவே ஏழாது, நம்ம கஷ்டம். இதை மாற்றினாலும் மாற்றாலும் கஷ்டம் கிடையாது. அபுயாவு என்றது வந்து சிரமம் கிடையாது. அபாவுன்னு சொன்னாலும் அபுயாண்டாலும் பெரிய சிரமம் கிடையாது. ஆனால் அரபிகளுக்கு இந்த புய்யுங்கிறது சிரமம். ஏக்கு சுக்குனை வச்சு முன்னாடி லம்மு வச்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு வாயில் வராது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஏயை வந்து வாவை மாற்றிடுவாங்க. அப்போ பூ ஆ அப்படின்னு என்ன செய்யணும், இதை மட்டும் மாற்றிக்கிறணும், பூயானின்னு மாற்றிக்கிறணும். அதுக்கப்புறம் அஹ்வஃபு, அஹ்வஃபானி, அஹ்வஃபூன, அஹாவிஃபு, அது மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி உள்ளது தான். அதுக்கப்புறம் இஸ்முல் ஆலத்து படிச்சிங்கல்ல, கருவி பெயர். கருவி பெயர் எப்படி வரும், மிஃபாலுண்டு வருமா, மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலுன், 3 வகையாக வரும். ஒரு செயலை செய்வதற்கு கருவி சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலுன். இதில் என்ன செய்வாங்க என்று கேட்டால் மாற்ற மாட்டாங்க. இது இஸ்மு தஃலீல் மாதிரி தான். மிக்குவலுன்னா மிக்காலுன்னு சொல்ல மாட்டாங்க. மிக்குவலுன்னா மிக்குவலுன் தான். மிக்குவலானி ஜம்மு வந்து மக்காவீலு, 3க்குமே ஒரே ஜம்மு தான். இப்போ ரவகவுலேருந்து மிருவகத்துன், விசிறிக்கு மிருவகத்துன்னு பாங்க, அதை மிராகத்துன்னு சொல்ல மாட்டாங்க. மிருவகத்துன்னு சொல்வதை வந்து மாற்றணுங்க. ஆனால் கருவிக்கு மாற்றுறதில்ல. என்ன விளங்கிக்கிறதுனா, இஸ்மு தஃலீலுக்கு மாற்றுவது இல்லை, கருவிக்கும் மாற்றுவது இல்லை. இப்போ கருவிக்கு மாற்றினா எப்படி வரேன், இந்த வாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது, முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அந்த வாவுடைய ஹரக்கத்தத்துக்கு அங்கே காஃபு கொடுத்துட்டீங்கன்னா என்னென்று வரேன், மிகாலுன் என்று வரணும். இந்த மிக்குவலுன் எப்படி வரணும் என்று கேட்டால், நம்ம பொது சட்ட பிரகாரம் மிகாலுன் என்று வரணும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்முல் ஆலத்து கருவியை சொல்லும் பொழுது அதை மாற்றுறது இல்லை. இஸ்மு தஃலீலை மாற்றாமல் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி இஸ்முல் ஆலத்தை மாற்றாமல் விட்டுருவாங்க. அப்போ வந்து கவமண்டா மிக்குவமுன், சவமண்டா மிஸ்வமுன். அப்போ சவக்க பல் துளக்கிறதுக்கு சவக்கங்கிற மிஸ்வக்குன், அங்கெல்லாம் மாற்றணும் சட்டப்படி. மிஸ்வாக்குன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ மிஸ்வாக்குண்டு எப்படி, மிஸ்வாக்குன்ல வாவுக்கு ஹரக்கத்திற்கு சீனுக்கு சுக்குன் இருக்குது. இந்த ஹரக்கத்தை அங்கே மாற்றணும். மிஸ்வாக்கில் மாற்ற மாட்டாங்க. அதாவது கருவியில் மாற்றுறது இல்லை, இஸ்மு தஃலீலை மாற்றுவது இல்லை, கருவியில் என்ன செய்கிறதில்ல மாற்ற. கருவி பெயர் என்ன குறிச்சிக்கணும்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்பிடுவோம். நீங்கள் மனசில் வச்சுக்கிற நடுவில் இல்லத்து வரும்போது இஸ்மு தஃலீலில் நீங்கள் இல்லத்துன்னு கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இஸ்முல் ஆலத்தில் வந்து இல்லத்தாவே சாதாரண சொல்லு மாதிரி சொல்லுங்கள், லரபோக்கு மாதிரி சொல்லிட்டு போங்க. லரபண்டா மில்தரப்புன், நசரண்டா மின்சருன், கத்தபண்டா மிக்குத்தப்புன், கவலண்டா மிக்குவலும். அப்போ கத்தப நசரவை சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்லிட்டு போங்க. இல்லத்துறை எழுத்து இருக்குங்கிறத மறந்துடுங்க. எதில் மறந்துடுங்க, இஸ்மு தஃலீலில் வந்து மறந்துடுங்க. அது இல்லத்தை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இஸ்முல் ஆலத்தில் என்ன செய்வதில்லை, எடுத்துக்கொள்வது இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஒரு சிறப்பு இதெல்லாம் சிறப்பில் வந்துடும். இது ஜென்ரலான சட்டத்தில் வர ஜென்ரலான சட்டப்படி மிக்குவலுன்னு சொல்லக்கூடாது, மிக்காலுன்னு சொல்லணும். மிக்குவலத்துன்னு சொல்லக்கூடாது, மிக்காலத்துன்னு சொல்லணும்.
மிக்குவாலுன் என்றும் சொல்லக்கூடாது, அதையும் மிக்காலுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி சொல்வது கிடையாது. என்ன செய்கிறாங்க? மிக்குவலுன் மிக்குவலத்துன் மிக்குவாலுன், மிசுவக்குன் மிசுவக்கத்துன் மிசுவாக்குன். சவக்கன் வாவு தானே இல்லத்தில் தானே இருக்குது, அது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஜமான் மக்கான் இருக்குல்ல, அதில் மாற்றிடுறாங்க. அதாவது இல்லத்திரை எழுத்தில் வந்து இஸ்முல் ஆலத்து வந்து கருவியை குறிக்கிறதுக்கு பாருங்க, கருவியை குறிக்கிறதுக்கு வந்து மாற்ற மாட்டாங்களாம். இடத்தை குறிக்கும்ல, இடத்தை குறிக்கிறதுக்கு, இடத்தை குறிக்க என்ன செய்வோம்? மஃபு அலுன்னு சொல்லுவோம். சில சொற்களுக்கு மஃபு இலுன் மஸ்ஜிதுன்னு சொல்லுவோம். பல சொற்களுக்கு மஃபு அலுன் என்று சொல்லுவோம், சில சொற்களுக்கு மஃபு இலுன் என்று சொல்லுவோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி இப்போ கவளவுக்கு சொல்கிறதா எப்படி சொல்லணும்? மக்கு வலுன். கவளவுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? மக்கு வலுன்னு சொல்லணும். அதான் எனக்கு அசல்படி வர்றதா இருந்தால் மக்குவ லுன். இதுதான் சொல்ல வேண்டிய விதம். சொல்ல வேண்டியது எது? மக்குவலுன் இருக்கா, மஃபோலுன். இதான மஃபோலுன் கவலை. அதனுடைய காரணம் சொன்னான். மக்குலுன்னா சொன்ன நேரம் அல்லது சொன்ன இடம், பேசிய இடம் என்று அர்த்தம். அப்போ இடத்தை குறிக்கிறதுக்கு வந்து மக்குவமுன் அப்படின்னு சொல்கிறீங்க. மக்குவமுன்னு சொல்வதாக இருந்தால் இதை வந்து இல்லத்துடைய சட்டம் இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ அதில் பண்ண மாட்டோம், மிக்குவலுன்னு பண்ண மாட்டோம். அப்படி பண்ண என்ன செய்யணும்? இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி இங்கே கொடுக்கணும். கொடுத்தா என்னவாயிரும்? மக்காலுன். இந்த வாவுடைய ஹரக்கத்தை காஃபு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாவுக்கு வந்து சுக்குனா போயிடும். ஃபத்தக கொடுத்த காரணத்தினால ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து வந்து அலிஃபு. அப்போ மக்குவலுன் மக்காலுன். இப்போ காமண்டா நின்றான், அது வந்து மக்குவமுண்டு வரணும். சொல்ல மாட்டேன் மக்காமுன், நின்ற இடம். மக்காம இப்ராஹிம்லாம் சொல்கிறோம்ல, மக்காமுன்னா ஒரு ஆள் நிற்கிற இடம். காமவுலேருந்து வந்தது எது? மக்காமும். அந்த மக்காமும் இல்லத்துப்படி வந்துருச்சு பாருங்கள். இது மிக்குவலுன் என்பது இல்லத்துப்படி வரமாட்டேங்குது. மிக்குவலுங்கிறது மிக்காலுன்னு தானே வரணும், அப்படி தான் வரணும் பொதுவான சட்டப்படி. இஸ்மு தஃப்லீலுக்கும் இஸ்முல் ஆலத்துக்கும் வந்து இல்லத்து இல்லாத மாதிரி. இஸ்மு தஃப்லீலும் இஸ்முல் ஆலத்து வந்து எப்படி இல்லத்துறை எழுத்து இங்கே கிடையாது என்று வச்சுட்டு போங்கங்கிறாங்க. இஸ்முல் ஆலத்தாக இருந்துச்சின்னு இஸ்முல் மக்கானாக இருந்துச்சின்னு சொன்னால் எப்படி சொல்லணும்? மக்காலுன் மக்குவலுன் என்று வரும். மக்காலுன் மக்காலானி மக்காவிலு. அது மாதிரி பயாவுன்னு இருக்குது, எபியூன்னு வந்துருச்சு. பயாவுலேருந்து எபியூ, அதில் மபு இவுன்னு வரும். மபு இவுன் மஸ்ஜிதுன் மாதிரி. அதை என்ன சரி மஃபு இலுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் மபியூன்னு சொல்லுங்கள். அதாவது இஸ்முல் மக்கான் என்பது இரு விதமாக வரும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி வரும்? மஃபு அலுன் என்றும் வரும். எஃபீலுண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் மஃபு இலுண்டு வரும். சில சொற்கள் எஃபீலுண்டு இல்லாமல் இருந்தால் கூட மஸ்ஜிது மஷ்ரிக்கு மகரிபு அந்த மாதிரியான சில சொற்கள் வந்து விதிவிலக்காக எஃபீலுண்டு வந்துடும். அப்போ ஜதுண்டு வர்ற மாதிரி மஸ்ஜிதுன்னு வருதில்ல. அப்போ நீங்கள் மஃபு இலுன் என்று வர்றதா இருந்தால் அங்கேயும் மாற்றி விடுங்க. இது எப்படி வந்து மபு இவுண்டு வரணும். எப்படி வரணும்? மஸ்ஜிதுன் பையாவிலேருந்து சொல்வதாக இருந்தால் மபு இவுன், அதில் எப்படி இப்படி வரும். இப்படி வரும் சொல்லி எழுதி காட்டினோம்னா மபு இவுன் இப்படி தான் வரும். மபு இவுனில் என்ன சட்டம் வருது? இல்லத்து சட்டம் வந்தது. ஏக்கு ஹரக்கத்து இருக்கிறது, பேக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ ஏவுடைய கசரை பேக்கு மாற்றணும். மாற்றினா பீண்டு வந்துடும். ஏக்கு ஆட்டோமேட்டிக்காக சுக்குன் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? மபி உண்டு ஆயிரும். அதை மாற்றினா என்னவாயிரும்? மபி உன் எப்படி மாறிடும்? மபு இவுன் என்று இருந்தது இப்படி மாறிடும், மபி உன் இப்படி மாறிக்கிறோம். மாறிக்கிட்டு மபி உன் மபி ஆணி மபாயு. அப்போ இதெல்லாம் வந்து இஸ்மு தஃப்லீலுக்குரிய ஒரு இஸ்முல் மக்கானுக்குரிய ஒரு விஷயம். அப்போ நீ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததில் சென்ற காலத்தை பார்த்துட்டோம். நடுவில் இல்லத்தெழுத்து வரக்கூடியதுக்கு சென்ற கால வினை சொல்லை கேட்டால் உங்களுக்கு சரளமாக சொல்ல முடியும். எதில் கவனமாக இருந்துக்கிறேன்னு அந்த சென்ற கால வினையை சொல்லும் பொழுது பெண்பால் பன்மை வரும்ல, அந்த இடத்துல மட்டும் அந்த சிறப்பு சட்டத்தை யாபத்து காலண்டா குல்னு சொல்லி போடணும். விளங்குதா? ஹபீஃபண்டா ஹீஃபுன்னு சொல்லிடணும். பயா என்றால் புனன்னு சொல்லாமல் பனன்னு சொல்லாமல் பின்னு சொல்லணும். அதை யாபத்தில் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் என்னது? வருங்காலம் வந்து என்ன? அந்த ஹரக்கத்தை மாற்றறதுக்கு தகுந்த எழுத்தை மாற்றிக்கிறணும். எக்கூலுண்டா எக்கூலு,
எஹ்வஃபுனா எஹாஃபு, எபியுன்னா எபியு, வருங்காலத்தையும் நம்ம படிச்சிட்டோம். வருங்காலம் படிச்சிட்டதுனால வருங்காலத்துக்கு ஏற்றவாறு தான் ஏவல் வினை விளக்கல் வினையெல்லாம் வரும். அதுலெல்லாம் என்ன சட்டம் வந்து நிற்கும்னு கேட்டால், 2 சுக்கூன்கிற ஒரு மேட்டரை சந்திப்பீங்க. 2 சுக்கூன் வர்ற இடத்துல இல்லத்துறை எழுத்தை போக்கி விட்ருங்க. வருங்காலத்தையும் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஸ்மு தஃப்லீல் படித்தோம். அது இல்லத்து இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் இஸ்முல் ஆலத்து படித்தோம். அதுவும் இல்லத்து இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. 2க்கு மட்டும். மக்கானுக்கு என்ன வந்து பழையபடி மக்கானுங்கிறது இஸ்முல் மக்கான் தான். காண உலர்ந்து மக்கு வனுண்டு வரணும். மக்கானுண்டு ஆக்கிடுவாங்க. காண உலர்ந்து வர்றாங்க அப்படின்னா மக்கு வனுன் மக்கானுன் அப்படி தான் சொல்கிறாங்க. மக்குவமுன் மக்காமுன் மக்குவலுன் மக்காலுன் அங்கே எல்லாம் மாற்றிடுறாங்க. மஃபு அலுன் இருந்தால் மஃபாலுன்னு மாற்றிடுவாங்க. மஃபு இலுன் வந்தால் மஃபீலுன் மபியுன் மபியுன் இப்படி மாற்றிடுறாங்க. அப்போ நம்ம என்ன படிச்சிட்டோம்? நடுவில் இல்லத்து வரக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிட்டோமா? ஆனால் அதில் படிக்க வேண்டிய ஒரு மிச்சம் இருக்கிறது. என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்டால், நடுவில் இல்லத்து வருது இல்லையா, அந்த சொற்களை நம்ம 4 எழுத்தாக 5 எழுத்தாக 6 எழுத்தாக மாற்றுவோம்ல. நசரவை அன்சரன்னு மாற்றுறீங்கல்ல. காலமையும் அக்வலன்னு மாற்றலாம்ல. கவலை என்பது அக்வலன்னு மாற்றலாம், கவ்வலன்னு மாற்றலாம், காவலன்னு மாற்றலாம், தஃபால மாதிரி கவ்வலன்னு மாற்றலாம், தஃபால மாதிரி தக்காவலன்னு மாற்றலாம், இஃப்தால மாதிரி இக்குத்தவலன்னு மாற்றலாம், இஸ்தக்வலன்னு மாற்றலாம். அப்போ அந்த 12 விதமான மாற்றங்கள் வரும் இல்லையா? அப்படி மாறும்போது எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நடுவில் இல்லத்து எழுத்து வரும்போது எல்லா சட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த குழப்பமும் கிடையாது. முதல்ல இல்லத்து எழுத்து வந்தாலும் அது ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது நான் சொல்லித்தர இந்த பாட மெத்தட் வந்து கித்தாபுல் வருஷம் உங்களுக்கு புரியாது. நானாக ஒரு ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பிரித்து என்ன செய்கிறேன், புரிய வைக்கிற மாதிரி செய்கிறேன். அப்போ முதல் எழுத்தில் இல்லத்து வந்தால் என்ன ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நடுவில் இல்லத்து வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே சிறப்பு சட்டம் எங்கே பொதுவான சட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 3 எழுத்தை என்ன செய்வோம்? நசரவை அன்சர நசர நாசர தனசர தனாசர இன்தசர இன்னசர இன்சௌசர இன்சவ்வர இன்சார இஸ்தன்சர இப்படி எல்லாம் மாற்றணும்ல. இந்த மாதிரி மாற்றுறது மாதிரி இதுகளையும் மாற்றுவோம். மாற்றினால் எங்கே என்ன மாற்றம் வரும் அதை நம்ம அறிய வேண்டியிருக்கு. அதை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.